மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த ராகு கும்பத்துல இது என்ன பாவம் அப்படின்னா 2ஆம் பாவம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு இருக்காரு. அவர் வந்து பாருங்க நவம்பர் 23, 2025லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/6/2026 வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தான ராகு, குருனோட பார்வை, ராகு டிராவல் பண்றது சதய நட்சத்திரம். இதனால வரக்கூடிய பலன்கள், முற்பகுதி பலன்கள் என்ன அப்படின்னு இப்ப 2ஆம் பாவம் ராகு அந்த நெகட்டிவ் ஏதாவது இருக்காமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. திடீர் தன பிராப்தி, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இது எல்லாமே இருக்கும். ஏன்னா குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகுனால வரக்கூடிய கெடு பலன்கள் எதுவும் வராது. நல்ல பலன்கள் மட்டும்தான் இருக்கும். திடீர் தன பிராப்தி, நம்ம என்ன செலவு செய்கிறோம் அப்படின்னாலும் கையில் காசு நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பண வரவு இருந்தாலும் சேமிப்பு அப்படின்றது நம்மளுக்கு இருக்காது. எவ்வளோதான் காசு வருது அப்படின்னாலும் நம்ம கையில் காசு தங்காது. நம்ம அதை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாளைக்கு நம்ம சம்பாரிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டு நிறைய செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. கால்குலேட் பண்ணி செலவு பண்ணணும். அது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 ஆகஸ்ட் 2026லேருந்து 6/12/2026 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராகு 2ஆம் பாவத்திலே தான் இருப்பார். குருனோட பார்வை கிடையாது. சதய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண மாட்டார். அவிட்ட நட்சத்திரத்துக்கு போயிடுறார். அப்போ என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் மாறி மாறி, அதாவது இது ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து நடக்கும். ஆனால் இந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து முழுசும் மீண்டு வந்துட மாட்டீங்க. இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து முழுசும் மீண்டு வந்துட மாட்டீங்க. ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் ராகு. ஆமாம்மா, கும்பத்தில் ராகு கேது பயிற்சி ஆகும்போதே ராகு பகவான் கும்பத்துலேயும் கேது பகவான் சிம்மத்துலேயும் இருந்தார். இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் என்ன புதுசாக பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து பாருங்கள், கும்பத்தில் ராகு அவரோட சொந்த நட்சத்திரமான சதயத்தில் ட்ராவல் பண்ணுறாருங்க. என்னைக்கு 23 நவம்பர் 2025 ட்ராவல் பண்ண ஆரம்பித்து 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் ட்ராவல் பண்ணுறார். இந்த ட்ராவல் பண்ணுறது அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பண்ணுறதுனால ரொம்ப வீரியமாக நல்லது கொடுக்கணும் அப்படின் போது வாரி வழங்கிடுவார். கெடுக்கணும் அப்படின் போது வச்சு செய்வார். அப்போ எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த ராசி எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இது வந்து பாருங்கள், முற்பகுதி பிற்பகுதி அப்படின்றது சொல்ல போகிறோம். முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. ராகு சொந்த நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணாலும் குருனோட சுப பார்வையினால் இருக்கார். சுப பார்வை பெற்று இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெருசாக கெடுதல் செய்யவே மாட்டார். கெடுதல் செய்யணும் அப்படின்ற ராசி கூட நல்லது செஞ்சுடுவார். இப்போ 1/6/2026க்கு மேலே ஆகஸ்ட் 2 வரைக்கும் அவர் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கார். ஆனால் குருனோட சுப பார்வை அப்படின்றது இல்லை. அப்போ கெடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப இன்டென்சிஃபைடாக கெடுப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது சொல்ல போகிறோம். சரிங்களா? ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் தெளிவாக புரியும். மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த ராகு கும்பத்தில் இது என்ன பாவம் அப்படின்னா 2ஆம் பாவம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கார். அவர் வந்து பாருங்கள் நவம்பர் 23, 2025லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/6/2026 வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தான ராகு, குருனோட பார்வை, ராகு ட்ராவல் பண்ணுறது சதய நட்சத்திரம். இதனால் வரக்கூடிய பலன்கள், முற்பகுதி பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. பல புதுசாக ஒரு வழிகளை நீங்கள் கையாளுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதுசாக டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. புதுசாக வழிகளை கையாளுவீங்க. எப்படியாவது நான் பணம் சம்பாதிச்சணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும். அதில் பெருசாக நெகட்டிவ் கிடையாது. நல்ல விதத்துலேயே தான் நீங்கள் சம்பாதிப்பீங்க. அது ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் கிடையாது. அதே மாதிரி பாருங்கள், டிஜிட்டல் மீடியா, டெக்னாலஜி, வெளிநாடு இது சார்ந்த வருமானம் அப்படின்றது வரும். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாடு போயிட்டு கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. செய்யவும் செய்வீங்க. அதில் சக்ஸஸும் ஆவீங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். குடும்பத்தை எப்படியாவது உயர்த்திடணும் அப்படின்ற ஆசை மேலோங்கும். அதில் எந்த தப்பும் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, புது யுக்திகளை கையாளுங்க, குடும்பத்தை உயர்த்துங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நம்ம பேசும் திறன் அதிகரிக்கும். பல விதமாக டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்படி பேசினா டைரெக்டாக வராதுன்னு சுற்றி ஜாங்கிரி மாதிரி பேசி நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ நம்மளோட பேசும் திறன் மூலம் அதிகப்படியான பெயரும்
பணமும் புகழும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2ஆம் பாவம் ராகு அந்த நெகட்டிவ் ஏதாவது இருக்காமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. திடீர் தனப்பிராப்தி, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இதெல்லாமே இருக்கும். ஏன்னா குருனோட பார்வை இருக்கிறதுனால ராகுனால வரக்கூடிய கெடு பலன்கள் எதுவும் வராது. நல்ல பலன்கள் மட்டும்தான் இருக்கும். திடீர் தனப்பிராப்தி, நம்ம என்ன செலவு செய்கிறோம் அப்படின்னாலும் கையில் காசு நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் தான். சரி, அதுக்கடுத்து 1/6/2026 ஆகஸ்ட் 2, 2026 வரைக்கும் ராகு சேம் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தான் இருப்பார், கும்பத்தில் தான் இருப்பார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரத்திலே தான் ட்ராவல் பண்ணுவார். ஆனால் குருனோட பார்வை குருனோட பார்வை கிடையாது. அப்போ நம்ம என்னென்ன சேலஞ்சஸ் நம்மளுக்கு வரும் அப்படின்னா, இப்போ தான் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, மனஸ்தாபம், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, குடும்பத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 5 பஞ்சாயத்து, 6 குழப்பம், இந்த மாதிரி ஏதாவது வரும். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கணும். இதுவும் கடந்து போகும் அப்படின்றது, அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்கள், பேச்சில் வந்து ஒரு கடுமை, தவறான சொற்களை நம்ம பயன்படுத்துறது, தவறான சொற்கள் நான் தெரியாமல் பேசிட்டேங்க அதனால் நான் பிரச்சனைக்கு ஆளாயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இதெல்லாம் இருக்கும். அங்கே பேசும்போது சட்டுன்னு வந்து யோசிக்காமல் பேசிடாதீங்க, நிதானமாக பேசுங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பண வரவு இருந்தாலும் சேமிப்பு அப்படின்றது நம்மளுக்கு இருக்காது. எவ்வளோதான் காசு வருது அப்படின்னாலும் நம்ம கையில் காசு தங்காது. நம்ம அதை சேவ் பண்ணி வைக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நாளைக்கு நம்ம சம்பாரிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டு நிறைய செலவு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. கேல்குலேட் பண்ணி செலவு பண்ணணும், அது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் அப்படின்றது தேவை. ஆரோக்கியமான ஒரு ஃபுட் அப்படின்றத வச்சுக்கணும். நேர்மை ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நம்ம நேர்மை தவறி சம்பாதிக்கணும் அப்படின்னா குருனோட பார்வையில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி சட்டவிரோதமாக நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கணும்னு வழிகளை ஏதாவது கையாளுறீங்க அப்படின்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கவனம் அப்படின்றது தேவை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸாக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டு தாம்மா நீங்கள் சொன்னீங்க, ஆனால் நாங்கள் வந்து பாருங்கள் இந்த மாதிரி டாக்டிக்ஸை கையாண்டுட்டோம், எங்களுக்கு இப்போ கொஞ்சம் பயம் இருக்குது, நாங்கள் ஏதாவது ட்ராப் ஆகிடுவோமா, மாட்டிப்போமா, பெரிய பிரச்சனை ஏதாவது வருமா, நாங்கள் இந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி பேசி ட்ராப் ஆகிட்டோம், வீட்டில் இந்த மாதிரி பேசி பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கும், அதுக்கும் மேலே இந்த ஷார்ட்கட்ஸை நாங்கள் யூஸ் பண்ணோம் சம்பாதிக்கிறதுக்கு, அதனால் மாட்டிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. உங்களோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லலாம். சுய ஜாதகத்தின் மூலிமா அதுக்கு தீர்வும் எடுக்க முடியும். புரியுதுங்களா? சரி, இது 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும். சரி, இப்போ 2 ஆகஸ்ட் 2026 6/12/2026 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராகு 2ஆம் பாவத்திலே தான் இருப்பார். குருனோட பார்வை கிடையாது. சதய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண மாட்டார், அவிட்ட நட்சத்திரத்துக்கு போயிடுறார். அப்போ என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும், நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் மாறி மாறி, அதாவது இது ரெண்டும் சேர்ந்து நடக்கும். ஆனால் இந்த கெட்ட விஷயங்கள்லேருந்து முழுசும் மீண்டு வந்துட மாட்டீங்க. இந்த நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து முழுசும் மீண்டு வந்துட மாட்டீங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து இறை வழிபாடு பண்ணி நேர்மையான விதத்தில் ட்ராவல் பண்ணி பொறுமையாக இருக்கிறோம் அப்படின்னாலே நிறைய நல்லது நடக்கும். குடும்பத்தில் வந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு 4 விதமான குழப்பங்கள் நடக்குதுங்க. பிள்ளைங்களால் ஒரு சண்டை, மனக்கசப்பு, மனசஞ்சலம் இதெல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் தீர்ந்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா அப்படி வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. ரொம்ப சிம்பிள். நம்மளோட புத்திசாலித்தனத்தை கொண்டு தீர்த்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி தீர்த்து வச்சுக்கலாம். நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் தீரவே தீராத பல பிரச்சனைகள் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். அதுக்கும் மேலே அமைதியாக இறை வழிபாடோடு இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். இல்லைம்மா பெரிய லெவலில் நம்ம ட்ராப் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணால் அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு உங்கள் குடும்ப ஜோசியரே சொல்லுவார். ஆக இந்த நல்லா இருக்க காலகட்டம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் உங்களோட திறமையை நீங்கள் வந்து அதிகப்படுத்தி எப்படி பணத்தை சேர்த்துக்கணும், எப்படி உங்கள் குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான கோச்சார பலன், பொதுவான பலன். இப்போ நீங்கள் சொன்னதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் மாட்டிகிட்ருக்கோம், ட்ராப் ஆகிருக்கோம், இல்லை பிரச்சனைகளில் இருக்கோம். நீங்கள் எங்கள் ராசிக்கு என்ன சொன்னீங்களோ, எதில் ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக இல்லாமல் ஆல்ரெடி நாங்கள் அதில் ட்ராப் ஆகிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னாலும், இல்லை சில முக்கியமான விஷயங்கள்
முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.